ஏசாயா 51 அதிகாரம். எருசலேமுக்கு ஆண்டவரின் ஆறுதல் மொழி. விடுதலை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறையில் நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியில் நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள். உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவை நினைத்து பாருங்கள். தனியனாய் இருந்த அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன். ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். அதன் பாலை நிலத்தை ஏதோன் போல் அமைப்பார், அதன் பாலிடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும், நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். என் மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள், என் இனமே எனக்கு செவிகொடு. ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும், என் நீதி மக்களினங்களுக்கு ஒளியாக திகழும். நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டு விட்டது. என் புயங்கள் மக்களினங்கள் மேல் ஆட்சி செலுத்தும், என் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும். வானத்தை நோக்கி கண்களை உயர்த்துங்கள், கீழே மண்ணுலகை உற்று நோக்குங்கள். ஏனெனில் வானம் புகையென மறைந்து போம், மண்ணுலகம் உடையென நைந்து போம், அதில் வாழ்வோர் விட்டலென மடிவர். என் மீட்போ என்றென்றும் நிலைக்கும், என் விடுதலைக்கு முடிவே இராது. நேர்மைதனை அறிந்தோரே, என் சட்டத்தை இதயத்தை தாங்கும் மக்கள் இனத்தாரே, எனக்கு செவி கொடுங்கள். மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள், அவர் தம் இழிச்சொல் கேட்டு கலங்காதீர்கள். ஏனெனில் பொட்டுப்பூச்சி அவர்களை ஆடை என தின்றழிக்கும், அரிப்புழு அவர்களை ஆட்டு மயிரென அரித்தொழிக்கும். நான் அளிக்கும் விடுதலையோ என்றென்றும் நிலைக்கும், நான் வழங்கும் மீட்போ தலைமுறை தோறும் நீடிக்கும். விழித்தெழு, விழித்தெழு, ஆண்டவரின் புயமே, ஆற்றலை அணிந்து கொள். பண்டைய நாட்களிலும் முந்தைய தலைமுறைகளிலும் செய்து போல் விழித்தெழு. ராபாவை துண்டு துண்டாக வெட்டியதும் பறவை நாகத்தை ஊடுருவ குத்தியதும் நீ அன்றோ? பேராள நீர்த்திரளாம் கடலை வற்ற செய்து ஆழ்பகுதிகளில் பாதை அமைத்து மீட்கப்பட்டோரை கடக்க செய்ததும் நீயே அன்றோ? ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். முடிவில்லா மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் தங்கும், அக்களிப்பும் மகமகிழ்ச்சியும் அடைவர். துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போம். உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானேதான். மடிந்து போகும் மனிதருக்கு புல்லென மாயும் மனிதருக்கும் நீ அஞ்சுவது ஏன்? உன்னை உருவாக்கிய ஆண்டவரே, நீ ஏன் மறந்து விட்டாய்? வானங்களை விரித்து பரப்பியவரும் மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டவரும் அவர் அன்றோ? உன்னை ஒடுக்கி அழித்துவிட முயன்றவன் சீற்றத்தை முன்னிட்டு நீ ஏன் எந்நாளும் ஓய்வின்றி நடுங்குகிறாய்? உன்னை ஒடுக்கியவனின் சினம் எங்கே? கூனி குறுகியவன் விரைவில் விடுதலை பெறுவான். அவன் குழியில் செத்து வீழ்வதில்லை, அவனுக்கு உணவு இல்லாமல் போகாது. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடலை கலக்கி அலைகளை கொந்தளிக்க செய்பவர் நானே. படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். நான் வானங்களை விரித்து பரப்பினேன், மண்ணுலகிற்கு அடித்தளம் அமைத்தேன். சீயோனை நோக்கி நீ என் மக்கள் என்றேன். என் சொற்களை உன் நாவில் அருளினேன், என் கை நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன். எருசலேமின் துன்பம் தீர்தல். விழித்தெழு, விழித்தெழு, ஆண்டவர் கையினின்று சின்ன கிண்ணத்தை குடித்தவளை, மதியை மயக்கும் அக்கிண்ணத்தை அடிமண்டி வரை குடித்தவளை, எருசலேமே எழுந்து நில். அவள் பெற்றெடுத்த புதல்வருள் அவளுக்கு வழி காட்டுவார் எவரும் இல்லை. அவள் வளர்த்துவிட்ட ஆண் மக்களுள் அவளுக்கு கை கொடுப்பார் யாரும் இல்லை. இருவகை தீங்குகள் உனக்கு நேரிட்டன, உனக்காக புலம்பி அழுபவன் எவன்? வீழ்ச்சி, அழிவு, பஞ்சம், வாள் இவை உன்னை வாட்டின, யார் உன்னை தேற்றுவார்? உன் பிள்ளைகள் மயக்கமுற்றனர், வலையில் சிக்கி கலைமான் போல் அவர்கள் ஒவ்வொரு தெருமுனையிலும் வீழ்ந்து கிடக்கின்றனர். ஆண்டவரின் சினத்திற்கும் உன் கடவுளின் கண்டிப்புக்கும் உள்ளாயினர். ஆதலால் சிறுமையுற்றவளை, திராட்சரசம் இன்றி குடிவெறி கொண்டவளை, இதை கேள். தம் மக்கள் சார்பாக வழக்காடும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் தலைவர் கூறுவது இதுவே: இதோ உன்னை மதிமயக்கும் கிண்ணத்தை உன் கையினின்றும் அகற்றிவிட்டேன். என் சின்ன கிண்ணத்தினின்று நீ இனி குடிக்க மாட்டாய். அக்கிண்ணத்தை உன்னை ஒடுக்கினோர் கையில் திணிப்பேன். நாங்கள் கடந்து செல்வதற்கு நீ முகங்குப்புற விழுந்துவிடு என்று அவர்கள் உன்னிடம் சொன்னார்களே. உன் முதுகை அவர்கள் தரையாகவும் கடந்து செல்வோருக்கு தெருவாகவும் மாற்றினார்களே. 52 அதிகாரம்.
எருசலேமின் மீட்பு. விழித்தெழு, விழித்தெழு சீயோனே, உன் ஆற்றலை அணிந்து கொள். திருநகர் எருசலேமே, உன் அழகுற ஆடைகளை அணிந்து கொள். விருத்த சேதனம் செய்யாதவனும் தீட்டுப்பட்டவனும் உன்னிடை இனி வரவே மாட்டான். சிறைப்பட்ட எருசலேமே, புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில். அடிமையாக்கப்பட்ட மகள் சீயோனே, உன் களத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. ஆண்டவர் கூறுவது இதுவே: விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: முன்னாளில் என் மக்கள் தங்கி வாழ்வதற்கு எகிப்திற்கு சென்றார்கள். அசீரியன் காரணம் எதுவுமின்றி அவர்களை ஒடுக்கினான். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்கிறார் ஆண்டவர். ஈட்டுத்தொகை செலுத்தாது என் மக்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள். அவர்களை ஆளுவோர் தற்பெருமை பேசுகின்றனர். என்னாலும் இடைவிடாது என் பெயர் இழக்கப்படுகின்றது என்கிறார் ஆண்டவர். ஆதலால் என் மக்கள் எனது பெயரை அறிந்து கொள்வார்கள். இதை சொல்கிறவன் நானே என்பதை அந்நாளில் உணர்ந்து கொள்வார்கள். இதோ நான் இங்கே இருக்கிறேன். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாள்கின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமின் பாலிடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் துயபுயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். திரும்பி செல்லுங்கள், திரும்பி செல்லுங்கள், அங்கிருந்து வெளியேறுங்கள். தீட்டானதை தொடாதீர்கள். ஆண்டவரின் கலங்களை ஏந்தி செல்வோரை அந்நாட்டு நின்று வெளியேறுங்கள். உங்களையும் தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு வெளியேறப் போவதில்லை, தப்பியோடுவதும் இல்லை, செல்வதும் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார். இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாயிருப்பார். துன்புறும் ஊழியர். இதோ என் ஊழியர் சிறைப்படைவர். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சியுறுவர். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்புத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வார். 53ஆம் அதிகாரம். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியை நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையிலும் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவிழம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றந்திக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவர் திருவிழம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடையார்.
நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்புமிக்கவருடைய சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இஸ்ரேல் மீது ஆண்டவர் கொண்ட அன்பு. 54ஆம் அதிகாரம். பிள்ளை பெறாத மெலடியை மகிழ்ந்து பாடு. பேர்கால வேதனை அறியாதவளை அக்களித்து பாடு. முழங்கு, ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவனின் பிள்ளைகளை விட ஏராளமானவர் என்கிறார் ஆண்டவர். உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு. குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு. உன் கயிறுகளை தாராளமாக்கிவிடு. உன் முளைகளை உறுதிப்படுத்து. வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய். உன் வழிமரபினர் வேற்று நாடுகளை உடைமையாக்கி கொள்வார். பாழடைந்து கிடக்கும் நகர்களிலும் அவர்கள் குடியேற்றப்படுவர். அஞ்சாதே, நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கெட்டு நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலை நீ நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர். படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடி பொழுதே உன்னை நான் கைவிட்டேன். ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். ஏழும் சீற்றத்தால் இமை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன். என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். நோவாவின் நாட்கள் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் வெள்ளத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன்மீது சீற்றம் அடைய மாட்டேன் என்றும் உன்னை தண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை சாயினும் குன்றுகளிடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். துயருற்றவளே, சூறை காற்றால் அலக்களிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளை, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன். நீலக்கற்களால் உன் நிலைகளத்தை நிறுவுவேன். உன் கால் மாடங்களை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை பழுங்கு கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் விலையுயர்ந்த கற்களாலும் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. உன்னை தாக்க வரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சி உருவான். இதோ கருநெருப்பை ஊதி போர்க்கருவியை அதன் பயனுக்கு ஏற்ப உருவாக்கும் கொல்லனை படைத்தவர் நான். அதை பாழாக்கி அழிப்பவனையும் படைத்தவர் நான். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவை ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாயிருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். 55ஆம் அதிகாரம். ஆண்டவரின் பேரிரக்கம். தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவழிகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர்.
என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனை விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்லாது. அவ்வாறு என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்ல வாக்கு இருக்கும். அது விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அதை அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் வெறுமையா என திரும்பி வருவதில்லை. மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் மகிழ்ந்து பாடும். காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். முச்சடிக்கு பதிலாக தேவதாரு மரம் வளரும். காஞ்சொரைக்கு பதிலாக நறுமண செடி துளிர்த்து வளரும். இது ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்பட செய்யும் அழிவில்லா என்றுமுள்ள நினைவு சின்னமாய் அமையும். ஆமேன். God bless you.